வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம தனாவை ரகுராம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இது பத்மா பார்வதிக்கு பிடிக்கல. ரகுராம் கிட்ட எப்படியாவது தனாவை பிரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போது நீ கடவுள் உன் முன்னாடி கேட்டால் நீ யார் வேணும்னு சொல்லுவா தானா அப்படின்னு கேட்க நேரம் எங்கள் அப்பாவுக்கு நல்ல மருமகனாட்டு கதிர் இருக்கணும்னு கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ரகுராம் கோவப்படுறாங்க. நான் அவனை மருமகனாட்டே என்னையே நினைக்கல, இதை பற்றி பேசாததானா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இப்படி நம்ம ரகுராம் மனசில் இருந்த தனாவை பிரிக்கிறதுக்கு நல்லாவே பத்மாவும் பார்வதியும் ஸ்கெட்சு போடாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இவ வீட்டுக்கு வந்துட்டாலே இனி மாயாவுக்கு கொம்பு முளைச்சிடும், அதை தவிடுபொடி ஆக்கணும் அப்படின்னு சாரு ஒரு திட்டத்தை போட்டு அந்த நம்ம சீனுவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி சாரு கொடுக்குறாங்க. அப்போ அந்த அந்த ட்ரெஸ்ஸு நம்ம சாருவுக்கு கல்யாண புடவைக்கு மேட்ச் ஆட்டு சீனுவுக்கு எடுத்திருக்காங்க. இதை பார்த்து நம்ம ரமணி பாட்டி கேட்குறாங்க, எதுக்காக இப்படி மேட்ச் ஆட்டு சீனுக்கு மேட்ச் ஆட்டு எதுக்கு எடுக்க, அவள் மாப்பிள்ளையும் மேட்ச் எல்லாம் எடுக்கணும் சாரு அப்படின்னு கேட்க நேரம் மாப்பிள்ளையே அவதானே அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி நம்ம பார்வதி பத்மாவும் பார்வதியும் போடுறாங்க. இதை கேட்டு அரண்டு போய் நிற்கிறாங்க. திட்டம் எல்லாம் நீங்கள் இப்போ வேற போட்டிருக்கீங்கள, உங்கள் திட்டத்தை தவிடு பொடி ஆக்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல மாயா அதிரடியான முடிவெடுத்து சாருவுக்கு ஒரு ஆப்பை தூக்கி வச்சு விடுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க. தனா வீட்டில் டைனிங் டேபிள்லேருந்து சாப்பிட்டுட்டு நம்ம ரகுராம் எல்லாம் இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம பத்மாவும் பார்வதியும் ஒரு குண்டை தூக்கி போட்டு தனாவையும் ரகுராமையும் அதிர வைப்போம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. உடனே தனாட்ட ஊசி குத்துனது மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பார்வதி. என்ன தனா, கடவுள் உன் முன்னாடி வந்தா நீ கணவர் வேணும்னு கேட்பியா, இல்லை நம்ம ரகுராம் மாமா வேணும்னு கேட்பியா, உங்கள் அப்பா வேணும்னு கேட்பியா, மாப்பிள்ளை வேணும்னு கேட்பியா அப்படின்னு ஒரு முடிவை கேட்டவுடனே இதுக்கு என்னடா பதில் சொல்ல, ரெண்டுமே என் கண்ணு மாதிரி அப்படின்னு அந்த இடத்துல தனா நினச்சிட்டு, இல்லை கதிர் நல்ல மருமகனா அப்பாவுக்கு இருக்கணும் கடவுளே அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே நம்ம ரகுராமுக்கு தூக்கி வாரி போடுது. நான் என்றைக்குமே அவனை என் மருமகனாட்டு நினச்சதில்லை தானா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததாவது பார்த்தாலும் நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம நோண்டி இனி நொங்கு எடுக்கிறது தான் வேலை. அண்ணன்ட்டு இருந்து தனாவை அப்படியே ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கொஸ்டின் மேலே கொஸ்டின் போடுறாங்க. உன் அப்பாவையும் உன் கணவரையும் நீ ஒரே தட்டுலையா வச்சு பார்ப்பா அப்படின்னு கேட்க நேரம் ஆமாம், ரெண்டு பேருமே என் கண்ணு, நான் ரெண்டு வரையும் சேமாக தான் பார்க்குறேன், எது முக்கியம் அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க தனா. இதை கேட்டோன்னா அவனு கூட என்னை ஈக்குவலாக வச்சு பார்க்குறியல்ல, இதே எனக்கு பிடிக்கலை, அப்போனாலே நான் தோத்துட்டேன்னு அர்த்தம், என்ன தான் மேனாக வச்சு பார்க்கணும் தானா, அவனை பார்க்குறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி தெரிக்க விடுறாங்க நம்ம ரகுராம். இப்படியே உசுப்பேத்தி அப்பாவையும் மகளையும் நல்லாவே பிரிச்சிடலாம் அப்படின்னு கச்சை கட்டிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம சாரு நினைக்கிறாங்க, இந்த தனாவும் கூட்டுக்கு சேர்ந்துட்டா மாயாவுக்கு கொம்பு முளைச்சிடும், அந்த கொம்பு தான் முளைக்க விடாமல் தடுக்கணும், அதுக்கு என்ன வழி பண்ணணுமோ அதை பண்ணணும். இப்போ சீனு மாமாவுக்கு ட்ரெஸ் எடுப்போம், தைக்க கொடுத்துட்டு வாங்குவோம் அப்படின்னு ஒரு சீனை போட்டு என் பட்டுக்கு மேட்சாட்டு ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வைக்கணும், மாயாவை கடுப்பு ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா எல்லாரும் இருக்க நேரம் நான் சீன மாமாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கூடவே எனக்கும் கல்யாணப்பட்டு இருக்குது அப்படின்னு ரெண்டையும் ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லார் முன்னாடியும் நம்ம மாயாவும் பார்க்குறாங்க. சீனுக்கு எடுத்திருக்க ட்ரெஸ்ஸு கரெக்டாக நம்ம சாருவுக்கு பட்டுக்கு மேட்சாக உள்ள ட்ரெஸ்ஸை தூக்கி எடுத்து வச்சுருக்காங்க. இதை பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸில் தானே நம்மளும் சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கிறது மாதிரி நம்ம கனவு கண்டோம் கடவுளே அப்படின்னு மாயா அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. எனக்கு எப்படியாவது சீனு வேணும், அந்த சாருக்கெல்லாம் விட்டு கொடுக்க போகிறதில்ல, எப்படியும் அவளுக்கு திட்டத்தெல்லாம் உடைக்கணும், மூக்கை உடைக்கணும் சாருவுக்கு அப்படின்னு ஒரு முடிவிலே இருக்காங்க. ஆனால் இது தெரியாமல் நம்ம ரமணி பாட்டி, ஏன் சாரு நீ ட்ரெஸ்ஸு ஓ மாப்பிள்ளைக்கு ஈக்குவலால் அந்த துணிக்க கலரில் எடுக்கணும், எதுக்காக சீனுக்கு எடுத்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மாப்பிள்ளை கோலத்தில் சீனு இருக்க போகிறானா அப்படின்னு கேட்குறாங்க. மாப்பிள்ளையே அவன் தானே அப்படின்னு பார்வதிக்கு வாயிலிருந்து விழுவு.
பத்மாவுக்கும் பார்வதிக்கும் இத கேட்ட உடனே நம்ம மாயா கதி கலங்கி நிக்கிறாங்க. என்ன கல்யாணம் சாருக்கு கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இன்னும் சீனுவ மாப்பிள்ளையாக்கணும்னு இவ்வளோ திட்டத நீங்க விடவே இல்லல. நீங்க திருந்த போறதே இல்ல. உங்களெல்லாம் வெளுத்தெடுத்து நான் வந்து சரியாக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு எடுக்குறாங்க நம்ம மாயா. அதோட பார்த்தோன்னா, இந்த சாருவுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து யோசனை போடுறாங்க. நேரடியா சாருகிட்ட நம்ம போயிற வேண்டியதான் அப்படின்னு வந்து சாரு வந்து தனியா இருக்க நேரம் பார்க்குறாங்க. பளார் பளார்ன்னு கன்னத்துல போடுறாங்க. "ஏண்டி அடுத்தவளுக்கு மாப்பிள்ளைக்கு மேல உனக்கு அப்படி என்னடி ஆசை? நான் தான் குத்துக்கல்லு கணங்க அவருக்கு பொண்டாட்டி இருக்கேனே, அதுக்கு பிறகு எதுக்கு அவர வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிற? இனி வந்து என் கணவரோட வாழ்க்கையில நீ வந்தேன்னா, உன்னை வந்து அப்படியே வந்து அடிச்சு தவசம் பண்ணிருவேன்" அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாருவ பிடிச்சு வாங்கு வாங்குன்னு வந்து வாங்குறாங்க. "என்ன மாயா, நீ வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் சாரு என்னோட மாமா தானே, அவருக்கு நான் வாங்கி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. "தப்பு எல்லாம் உனக்கு வாங்கி கொடுக்கறதுல உன் மனசே தப்புடி. நீ தப்பான கோணத்துல தான் வந்து வாங்கியிருக்க. வாங்கி கொடுத்தது தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நீ வந்து அதே கலர்ல உன் பட்டு கல்யாண பட்டுக்கு ஈக்குவல் கலர்ல தான் சீனுக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா? ஏன் அது உன் மாப்பிள்ளைக்கு எடுக்கக்கூடாதா?" அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அடி அடி அடின்னு அடிச்சு வந்து வெளுக்குறாங்க. கன்னத்துல நம்ம மாயா வந்து கோல்டு மெடலை பதிச்சு விட்றாங்க சாருக கன்னத்துல. "என்ன சாரு, முகம் எல்லாம் இப்படி வந்து மாறி போய் இருக்கு" அப்படின்னு வந்து நம்ம பத்மாவும் பார்வதியும் வந்து கேட்குறாங்க சாருக்கிட்ட. நம்ம இப்போ மாயா கிட்ட அடி வாங்கின விஷயத்த நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு தான் கேவலம். கண்டிப்பாக வந்து இதை சொல்லக்கூடாது. அதனால நம்ம மாயாவுக்கு நம்ம தெரிக்க விடாத மாதிரி எதையாவது பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்கங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஜானகி அம்மா மாயாட்ட சொல்கிறாங்க, "தனா வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் இந்த பத்மா பார்வதி செய்கையெல்லாம் சரியில்லை. எப்போ பார்த்தாலும் அந்த தனாவை அவங்க அப்பா விட்ட ஏற்றி விட்டு வந்து பிரிக்க அளவுக்கே கொண்டு போகிறாங்க. ஏன் தான் இப்படி வந்து இருக்காங்கன்னே தெரியல மாயா" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "அவங்க அப்படி தான், அவங்கள திருத்தணும்னு நினச்சா நம்ம தான் வந்து முட்டாளாயிரும் பெரியம்மா. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த நன்மை செய்தாலும் அவங்களுக்கு அதெல்லாம் விழாது. அவங்க வந்து நம்ம எதிரிகள் வந்து கூட தான் அவங்க" அப்படின்னு வந்து அந்த புவனேஸ்வரிக்கு ஈக்குவலாக தான் நான் இவங்களையும் பார்க்குறேன் அப்படின்னு வந்து நம்ம மாயா வந்து ஒரு போடுறாங்க. "ஆமாம், நீ சரியாக தான் சொன்ன" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை விட கொடுமை எனக்கு வந்து சீனுவை இன்னும் என் கல்யாணம் ஆகியாச்சு, எனக்கு நானும் 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கோம், இன்னும் பிரித்து இந்த சாருவை வந்து கெட்டி வைக்கலாம் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் என்ன செய்யதுன்னே தெரியலையே அப்படின்னு வந்து இவங்க எல்லாம் திருந்தாத ஜென்மங்க அப்படின்னு வந்து நம்ம மாயா வந்து அடிச்சும் பார்த்தாச்சு, இனி என்னடா பண்ண அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு ஃபோனை போடுறாங்க நம்ம சாருக்கு பார்த்துருக்க அந்த மாப்பிள்ளைகிட்ட. "இந்த பாருங்க, எப்படியாவது இந்த கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடுங்க. இவ வர வர வந்து பெரிய பிரச்சனையை பண்ணிகிட்டே இருக்கா. நீங்கள் உண்மையாட்டே சாருவை லவ் பண்ணுறீங்க தானே?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "என்ன மாயா, என்ன சந்தேகம்? நான் வந்து கண்டிப்பாக வந்து சாருவை வேண்டான்னு எழுதி வச்சுட்டு ஓட போகிறதில்ல. அவள் கழுத்தில் தாலியை கெட்ட தான் போகிறேன். அவள் தான் எனக்கு பொண்டாட்டி. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க.